ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆரா கலைவாணி, உளவியல் நிபுணர். இன்றைய தினம் நம்முடைய ஏகேவி ஸ்டார் யூடியூப் சேனலில் நம்முடைய ஆரா கவுன்சிலிங் சென்டர் வாயிலாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிற விஷயம் செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான டாபிக்ஸ் இருக்குங்க அதை பற்றி பேச. ஆனால் 3 முக்கியமான பாயிண்ட்ஸ், அதுதான் எல்லா பாயிண்ட்ஸ்லேயுமே மோஸ்ட் ப்ராமினென்ட்னு நம்ம சொல்லலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் விஷயம், சே நோ. வேண்டான்னு சொல்கிறது, சில விஷயங்களுக்கு இல்லைன்னு பதில் சொல்கிறது. நாமெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் காலேஜில் படிக்கலாம், யாரெல்லாம் எஸ் சொல்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஆன்சர் தெரியும். யாரெல்லாம் எஸ் சொல்கிறாங்களோ அவங்களாம் வாண்டடாக போயிட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. யாரெல்லாம் எஸ்ன்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் ஸ்மார்ட் குழந்தைங்க அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அவங்களாம் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு அப்படின்னு நம்பிட்டுருப்போம். அவங்களாம் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் நிறைய பேரோட லைஃப் இன்றைக்கி மண்ணை கவுனதுக்கு காரணமே அவங்க எஸ்ன்னு சொன்னதாக தான் இருக்கும். அதனால் முதல்ல நிதானித்து நோ சொல்ல பழகுங்க. உங்களுடைய நேரத்தை ஒருத்தவங்க திருடிட்டு இருக்காங்களா, சே நோ. ஓவராக ஒரு விஷயத்துக்கு அடிக்டடாக இருக்கீங்களா, சே நோ. உங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் அக்செப்ட் பண்ண போகிறீங்களா அல்லது ஏற்றுக்க போகிறீங்களா, சே நோ. ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அது உங்களுடைய உடல்நலத்துக்கும் மனநலத்துக்கும் கெடுதியா, சே நோ. ஸோ நோன்னு சொல்லி பழகிறது ஒன்றும் கெட்ட விஷயம் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய நோ ஆன்சர்ஸ் நிறைய இடங்களில் உங்களை காப்பாற்றும். அடுத்த விஷயம், ப்ரையாரிட்டிஸ், முக்கியத்துவம். நிறைய வேலைகள் இருக்கா, கவுண்ட்லெஸ்ஸாக உங்களுக்கு பிஸி ஸ்கெடியூல் போயிட்டுருக்கா, நீங்கள் இந்த இடத்துல புலம்பி தவிக்கிறதுக்கோ அல்லது வேறு யாராவது வந்து உதவுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறதுக்கோ வேலை இல்லை. ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். எப்போ எதை செய்யணுமோ அப்போ அதை செய்யுங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது, எதை முதல்ல செய்யணுமோ அதை முதல்ல செய்யுங்க. லிஸ்ட் போட்டுக்கோங்க. சில விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையானதாக இருக்கும், அதை கடைசியாக செஞ்சுக்கலாம்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுதான் நீங்கள் அடுத்தடுத்து செய்ய போகிற கடினமான விஷயங்களுக்கே பேசிக்கான ஒர்க்காக இருக்கும். சில விஷயங்கள் ரொம்ப கடுமையானதாக இருக்கும், அதை தான் நீங்கள் கடைசியில் செய்யலான்னு தள்ளி போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் ரிமைனிங் மற்ற விஷயங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒர்க்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. 3வது விஷயம், ஸ்டாப் கம்ப்ளைனிங். நம்மளை பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான வியாதின்னு கூட இதை சொல்லலாம். நீ ஏன் எதை செய்யலை, நீ ஏன் இப்படி இருக்கலை, நீ ஏன் இந்த டார்கெட் முடிக்கலை, நீ ஏன் படிக்கலை, நீ ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்லியிருப்போம் தெரியுமா, காரணங்கள் சொல்லியிருப்போம். முடிஞ்ச வரையில் அந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணத்தை தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருப்போம். அந்த காரணங்கள்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்கிற நமக்கு தான் தெரியும். இனி இப்படி காரணம் சொல்கிறது, அடுத்தவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன், அவங்க இப்படி, அதனால தான் எனக்கு இப்படி நடந்து போச்சு, இந்த சூழ்நிலை மட்டும் சரியாக இருந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன். ப்ளீஸ், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையோ உங்களுடைய சூழ்நிலைகளையோ நீங்கள் காரணம் சொல்லலாம். ஆனால் எல்லா நேரமும் மற்ற மனிதர்களையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் இன்னும் பிற காரணங்களையும் மட்டுமே பெருசாக சொல்லிகிட்ருக்காம, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காம, நம்மக்கிட்ட என்ன சேஞ்ச் கொண்டு வரலாம், ஓகே சூழ்நிலை இப்படி இருக்குது, இதை மாற்ற என்ன முயற்சி பண்ணலாம், ஓகே இந்த பர்சனுடைய கேரக்டர் இதுதான், அவங்களோட எபிலிட்டி இது தான், இவங்கக்கிட்டேயே திரும்ப திரும்ப போய் பேசுகிறதுனால நம்மளோட வேலை முடிய போகிறதில்ல. அப்போ நம்ம வேலை முடியறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு கொஞ்சம் உங்களுடைய சிந்தனையை ஒரு 2 இன்ச்சு நகர்த்தி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய சக்ஸஸை கேட்ச் பண்ணிடுவீங்க. இந்த 3 விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கடைபிடிக்கலாம். அது உங்களுடைய டிசிப்ளின் சாப்டரில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை யாருக்காவது சைக்காலஜிக்கல் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆரா கவுன்சிலிங் சென்டரில் உளவியல் சம்மந்தமான சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. ஆன்லைன், ஆஃப்லைன்
internships, counseling, psychotherapies, trainings programs also available இருக்குது. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஆரா கலைவாணி, உளவியல் நிபுணர். நன்றி.